எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெறும் மிஷின்ஸ் மட்டும்தான் விற்றுட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது மட்டும் பண்ணுறதில்ல, ஹேண்ட்மேடும் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20 கிலோ வந்து துணி கேட்டுருக்காங்க லோக்கலில் ஒருத்தங்க. ஸோ அவங்க வந்து நூலை பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த துணியை கொண்டு போய் போட்டுட்டு அந்த நூலை எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக பேக் டு பேக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேங்களா? மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து துணி பிரித்து முடிச்சிட்டாங்க, நூல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், எடுத்து நம்ம வண்டியில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது 20 கிலோ வந்து அவங்களுக்கு துணி பிரிக்கிற கொண்டாந்துருக்குறோம். இதை தான் நம்ம குடோன்லேருந்து கிளம்பும்போது அப்படியே வீடியோ பண்ணியிருந்தோம். பார்த்தீங்களா எப்படி கையில் பிரிக்கிறாங்க பாருங்கள். புதுசாக வந்து நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து நம்ம வெறும் மிஷின்ஸ் மட்டும்தான் விற்றுட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டுமே அந்த மாதிரி தான் போடுறீங்க. ஆனால் வந்து நாங்கள் இன்னுமே ஹேண்ட்மேடை விடாமல் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வயதானவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், இவங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் வந்து எங்கள் ஊர்ப்புறங்களில் வந்து நாங்கள் வேலை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வயசுலேயே வந்து ஆர்வமாக அவங்க வேலை செய்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முயற்சிக்காக நம்ம வந்து இந்த ஹேண்ட்மேடை இன்னுமே நிறுத்தாமல் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம குடோன்லேருந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ மக்களே, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கஸ்டமரோட ஸ்பாட்டுக்கே போய் துணி போட்டு அந்த நூலாக பிரித்து வாங்கிட்டு இருக்கிறோம் கைகளால். சரிங்களா? இதை வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பைபேக்கும் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம், கைகளால் பிரித்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? துணி வந்து 1 கிலோ 53 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி நூலாக பிரித்து அனுப்பினால் 88 ரூபா 1 கிலோ அப்படிங்கிற ரேட்டுக்கு பைபேக் வாங்கிட்டு இருக்கிறோம். கையில் பிரித்தாலும் அதே ரேட்டில். நீங்கள் வந்து நம்மகிட்ட செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வாங்கி நூலாக பிரித்து கொடுத்தாலும் 53 ரூபாய்க்கு துணி கொடுத்து 88 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். அது இல்லை, எனக்கு வந்து மிஷின் வாங்க வசதி இல்லை அப்படின்னாலும் துணியை மட்டும் 1 கிலோ 53 ரூபா ரேட்டுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு அதை நூலாக பிரித்து கொடுத்தீங்கன்னா திருப்பி 88 ரூபா ரேட்டுக்கு வாங்கிக்குவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஹேண்ட்மேடு அப்படிங்கிறத வந்து விடாமல் இன்னுமே நாங்கள் தொடர்ச்சி அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து உங்கள் வசதி, உங்களுக்கு வந்து வசதி இருந்தால் நீங்கள் மிஷின் வாங்குங்க. வசதி இல்லையா, கையில் கூட நீங்கள் பிரித்து கொடுங்க. துணி அனுப்புகிறேன், நூலாக பிரித்து கொடுங்க, அவ்வளோதான். உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்னதாவோ பெருசாவோ இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் ஊருக்குள்ளே ஹேண்ட்மேட் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நபர் தான். இந்த மாதிரி வந்து 10-30 பேருக்கு மேலே இன்னும் இருக்கிறாங்க நம்ம. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து 20 கிலோ 30 கிலோன்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் கையில் பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்மகிட்ட தாராளமாக துணி கேட்கலாம், ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து துணி கொடுத்து நூலை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வெளியில் யாராவது நீங்கள் கையால் பிரிச்சுட்டு இருந்தீங்கனாலும் அந்த நூலையும் நாங்கள் வாங்கிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கையால் பிரிக்கணும். இந்த ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினில் பிரித்த நூலை நாங்கள் தீண்டுறதே இல்லை. எங்ககிட்டயே அந்த ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் இருக்குது. ஆனால் பைபேக் எடுக்கிறதுலையும் நாங்கள் சொல்லி தான் விற்றுட்டுருக்கோம். செமி ஆட்டோமேட்டிக்கில் பிரிச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம், அதில் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி கையில் பிரிச்சிங்கனாலும் எடுக்கலாம். நீங்கள் வந்து வேறு நிறுவனத்தில் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி வேலை செஞ்சாலும் ஓகே, நாங்கள் நூல் எடுத்துகிட்டு தயார். பட் எங்ககிட்ட எடுக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் அதிக ரேட்டு கொடுத்து வாங்குவோம். வெளியில் நீங்கள் மிஷின் எடுத்து எங்களுக்கு பிரித்து கொடுக்குறீங்க, அல்லது வெளியில் வந்து துணி எடுத்து நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா 1 கிலோ 85 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்குவோம். சரிங்களா? நம்மக்கிட்ட துணி வாங்கி கையால் பிரித்து கொடுத்தீங்கன்னா 53 ரூபாய்க்கு துணி கொடுத்து 88 ரூபாய்க்கு நூல் எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வாங்கி நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா துணி 53 ரூபாய்க்கு கொடுத்து நூல் 88 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். இதுவே வெளியில் வந்து நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் பிரித்த நூலை நாங்கள் 85 ரூபாய்க்கு தான் வாங்கிக்குவோம். ஏன்னா எங்களுடைய கஸ்டமருக்கு தான் நாங்கள் வந்து முழு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். மற்ற நிறுவனத்துடைய கஸ்டமர்ஸையும் நம்ம வேண்டான்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அந்த நூல் நல்லா இருக்கும், கையில் பிரித்த மாதிரியே இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் பிரிச்சிங்கனாலும் கையில் பிரிச்சிங்கனாலும் ஒரே குவாலிட்டி தான் வரும். ஸோ அதனால் 85 ரூபாங்கிற ரேட்டுக்கு நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வெளியில் நீங்கள் துணி எடுத்து கையால் பிரித்து கொடுத்தாலும் நாங்கள் தாராளமாக வாங்கிக்கிறோம், 85 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, ரகம் வந்து சிங்கிள் ஜெர்சி மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறோம். இந்த ரிப்பு பிரிண்டிங்கு அது இது லூப் நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஏற்றுக்க மாட்டோம். அது எங்களுடைய பார்ட்டிக்கு அந்த நூல் செட் ஆகாது. அதே மாதிரி கருப்பு நேவி ப்ளூ அதிகமாக இல்லாமல் இருக்கணும். கம்மியாக இருந்தால் ஓகே, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ரேட் போடுவோம். வெளியில் எடுத்திங்கன்னா மினிமம் 85 ரூபா ரேட்டு. நீங்கள் அனுப்புகிற நூலோட தரத்தை பொறுத்து 1 ரூபா 2 ரூபா கம்மியாகும்.
தரம் நல்லா இருந்ததுன்னா 85 ரூபா கொடுத்துருவோம். ஓகேங்களா? எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் 88 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நூல் வச்சிருக்கிறவங்க கூப்பிடுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினில் பிரித்த நூலை வந்து எடுத்துக்குன்னு சொல்லி யாரும் தயவு செஞ்சு எனக்கு கூப்பிட்றாதீங்க. அதை நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.